நெகேமியா அலங்கத்தை கட்டினவன். சேர்ந்து சொல்லுங்க, நெகேமியா அலங்கத்தை கட்டினவன். மீண்டும் சொல்லலாமா? நெகேமியா அலங்கத்தை கட்டினவன். அன்பானவர்களே, இந்த நெகேமியா யார் என்றால், இந்த நெகேமியா என்பவர் பாபிலோன் தேசத்திலே மேதிய பெர்சிய அரசாட்சி நடந்த காலத்திலே அர்தசஷ்டா என்கிற ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தான். ஒரு ராஜாவுக்கு கப் பியரர், பானபாத்திரம் கொடுக்கிற பணி செய்கிற ராஜாவின் அருகிலே நின்று அவருக்கு பானம் வேண்டும் போதெல்லாம் கொடுக்கிற அரசு அதிகாரத்துவத்தில் காணப்பட்ட ஒரு தேவ மனிதனாய் இருந்தான். இவன் பானபாத்திரக்காரனாய் மேதிய பெர்சிய அரசாங்கத்திலே அர்தசஷ்டா என்கிற ராஜாவின் அரண்மனையிலே பணி செய்து கொண்டிருந்தான். இந்த தேவ மனிதன் யூத குலத்தை சார்ந்தவன், கர்த்தரை அறிந்தவன். இந்த தேவ மனிதன் மூலமாய் தேவன் யூதேயா தேசத்தில் இடிந்து போன கைவிடப்பட்ட அந்த தேசத்தின் சுற்று சுவர்களை அலங்கத்தை கட்டும்படி தேவன் இந்த தேவ மனுஷனை பயன்படுத்தினார். நாம் ஏற்கனவே அறிந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தபடியால் அவர்கள் சிறையிருப்பாய் போய்விட்டார்கள். 10 கோத்திரத்தார் அசிரிய ராஜாவின் கையிலும் 2 கோத்திரத்தார் யூத தேசம் பாபிலோனிலும் சிறைப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் மீந்திருந்த கொஞ்சம் பேர் மீண்டும் எருசலேமில் வந்து வாசம் பண்ணும்போது அவர்கள் சந்தித்த பிரச்சனை பெரிய பிரச்சனை. அவர்கள் சிறையிருப்பில் மீந்து சொற்ப ஜனங்கள் வந்து எருசலேமில் தங்கினார்கள். அவர்கள் சந்தித்த போராட்டங்கள் பெரியது. ஆனால் இந்த யூத ஜனம் சந்தித்த பிரச்சனை நடுவே கர்த்தர் நெகேமியாவை கொண்டு அவர்கள் பிரச்சனையிலிருந்து காப்பாற்றினார். இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொள்ள போகிற ஒரு பெரிய பாடம் நமது வாழ்வை ஆசீர்வதிக்கும். இன்றைக்கு நாம் நமது வாழ்வில் பிரச்சனையிலிருந்து தப்பிப்பது எப்படி, பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிப்பது எப்படி என்று நெகேமியாவின் வாழ்விலிருந்து சில பாடங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். Today we are going to learn the lesson from life of Nehemiah, that problem solving skills. பிரச்சனைகளை தீர்ப்பது எப்படி, பிரச்சனையிலிருந்து விடுபடுவது எப்படி என்கிற ஒரு ஸ்கில்ஸ், திறமைகளை நெகேமியாவின் வாழ்விலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். அன்றைக்கு யூத குலம் சந்தித்த பெரிய பிரச்சனைகளை இந்த நெகேமியாவின் மூலம் கர்த்தர் சுற்று சுவரை அலங்கத்தை கட்ட பயன்படுத்தினார். அநேகம் உண்டு, ஆனால் நான் சுருக்கமாக 3 குறிப்பாக மாற்றி இருக்கிறேன். கர்த்தர் நமக்கு ஒரு கிருபை தருவாராக. நெகேமியாவின் வாழ்விலிருந்து பிரச்சனையிலிருந்து தப்பிப்பது எப்படி என்கிற காரியத்தை நாம் கற்றுக்கொள்வோம். முதல் ஒரு காரியம், நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கலாம். என் சகோதரரேவா, என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நெகேமியாவின் வாழ்க்கையிலிருந்து பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, பிரச்சனையிலிருந்து எப்படி தப்பிக்கிறது, பிரச்சனையிலிருந்து நம்மை எப்படி காப்பாற்றிக் கொள்கிற காரியத்தை, திறமைகளை கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நெகேமியா அரசு அதிகாரி, ஒரு ராஜாவுக்கு பானபாத்திரக்காரன். இவன் சுகமாய் நலமாய் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் இவனை கொண்டு யூத மக்கள் சந்தித்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்ற இந்த தேவ மனிதனை பயன்படுத்துகிறார். அப்ப நமது வாழ்வில் நம் மூலமாகவோ இல்லை நமது வாழ்க்கைக்கோ நாம் சந்திக்கிற பிரச்சனையிலிருந்து தப்பிக்க, நாம் சந்திக்கிற பிரச்சனையிலிருந்து வெளியேற ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், முதல் காரியம், நம்முடைய பிரச்சனைகளை பற்றி நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நீங்க பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும்னா you have to know what is your problem. முதல் குறிப்பு, நாம் நமது வாழ்வில் சந்திக்கிற பிரச்சனைகளை அறிய வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. மருத்துவ துறையிலே நீங்க ஒரு
வியாதிக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்க போனீங்கன்னா டாக்டர் கண்டுபிடிக்க வேண்டிய முதல் காரியம் என்ன மருந்து கொடுக்கணும்னு அல்ல, உங்களுக்கு என்ன நோயின்னு என்ன பண்ணுவார் டாக்டர் கண்டுபிடிப்பார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நீங்க பெரிய என்னதான் பெரிய ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போனாலும் முதல்ல அவங்க கேட்கறது உங்க பிரச்சனை என்ன செய்யுமா உனக்கு, என்ன செய்யுப்பா உனக்கு அப்படின்னு கேட்பார். ஏன்னா பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதான் அவருக்கு என்ன தர முடியும், சொல்யூஷன் கொடுக்க முடியும், மருந்து கொடுக்க முடியும். அப்ப அன்பானவர்களே, நீங்களும் நானும் நாம் சந்திக்கக்கூடிய போராட்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள் இவைகளிலிருந்து தப்பிக்கணும்னா, இவைகளிலிருந்து விடுதலை ஆகணும்னா பிரச்சனைகளை அறிய வேண்டும். நெகேமியா எப்படி பிரச்சனையை அறிந்து கொண்டான்? இவன் பாபிலோன் தேசத்தில் இருந்தாலும் யூதாவில் இருந்து வந்த சில சகோதரர்களுடைய செய்திகளை விசாரித்தான் என்று வேதம் சொல்கிறது. என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்தி தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒருத்தவங்கிட்ட விசாரிச்சாதான் உங்க பிரச்சனை தெரியும். உங்களை நீங்களே நிதானிச்சு பார்த்தாதான் நீங்க சந்திக்கிற பிரச்சனை தெரியும். பலர் பாருங்க, பலரை விசாரிக்கிற பழக்கமே இருக்காது. பலர் மற்றவங்களுடைய நன்மையை விசாரிக்கிற பழக்கம் இருக்காது. யாரையாவது பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு எப்படியாவது கேட்டுருக்கீங்களா? சோத்திரம் கேட்கிற பழக்கம் இருக்கா? யாராவது பார்த்தா சோத்திரம் சொல்றீங்க, சோத்திரம் சொல்லிட்டு ஆத்திரம் தோத்திரம் ஓடிடுவோமா? இல்லை எப்படியே கேட்பீங்களா, நல்லா இருக்கிறீங்களா? 4 பேர் 10 பேர் சாப்பிட்டீங்களான்னு கேட்டுக்கிறீங்களா? என்னைக்காவது எப்படி இருக்கிறீங்க, வேலையெல்லாம் எப்படி போகுது? கொஞ்சம் விசாரிக்கிற பழக்கம் நமக்கு இருக்கணும். சும்மா நம்மள்கிட்ட சும்மா ஓடி யாரும் நம்ம அவங்க பிரச்சனை நம்மகிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. 4 பேரையாவது விசாரிச்சாதான் அவங்க சந்திக்கிற போராட்டம் பிரச்சனை தெரியும். நீங்க வேணா நினைச்சிட்டு இருக்கலாம், பல பேர் இருக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு என்ன அப்படின்னு நினைக்க தோணும். ஆனா போய் விசாரிச்சு பாருங்க, சும்மா 2 வாரத்தை மட்டும் கேட்டு பாருங்க. அவங்க 1 மணி நேரம் கூட அழுதுருவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு போராட்டத்துல இருப்பாங்க, இருக்கிறவங்களா இருப்பாங்க. நெகேமியா விசாரிக்கிற பழக்கமுடையவனா இருந்தான். அன்பான தேவ பிள்ளைகளை உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். அநேக பிரச்சனையோடு வாழ்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கைக்கு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும்னா கொஞ்சம் விசாரிக்கணும். நீங்க நானும் விசாரிக்கணும். நீங்க ஒருவருக்கு ஒருவர் விசாரிக்கிற பண்புள்ளவர்களா இருக்க வேண்டும். அன்பின் நிமித்தம் விசாரிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இவன் நல்லா இருக்கிறாய், நெகேமியா நல்லா இருக்கிறார், அரசு உத்தியோகம், அரசு வேலை, நல்ல வருமானம். யூதாவிலிருந்து வந்த ஜனங்களை இவர் விசாரிக்கிறார். பாருங்க, ஒரு நல்ல தேவ மனிதனின் பழக்கம் பிறரை விசாரிக்க வேண்டும். சபையில கூட விசாரிக்கணும். நம்ம விசாரிக்கிற பக்குவம் வேண்டும், பழக்க வேண்டும். அப்படி விசாரிக்கும் போது தான் நம்ம பிரச்சனைகளை அறிய முடியும். ஒருத்தருக்காக சும்மா ஜெபம் பண்ண என்ன சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க? அவங்க பிரச்சனை தெரிஞ்சாதான் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்க முடியும். அப்ப அந்த பிரச்சனை என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம விசாரிச்சாதான் முடியும். விசாரிக்கணும். எல்லா தேவ பிள்ளைகளை விசாரிக்கணும், எல்லா குடும்பங்களை விசாரிக்கணும், ஊழியர்களை விசாரிக்கணும். நம்ம முதிர்ந்த விசுவாச பிள்ளைகளாய், ஆவிக்குரிய பக்குவம் உடையவர்களாய் நாம் விசாரிக்கிற சுவாபத்தில் பெருக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அடுத்து பாருங்க, காது கொடுத்து கேட்கிறோம். அவங்க சொல்ற காரியத்தை நெகேமியா கேட்கிறான். பாருங்க, அவங்க சொல்றாங்க பாருங்க, அங்கே அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. அவர் சொல்ற பிரச்சனையை கொஞ்சம் கவனிச்சு கேட்கிறான். பாருங்க, நம்மளுக்கு கொஞ்சம் கவனிச்சு கேட்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் காது கொடுத்து ஜனங்களுடைய பிரச்சனையை கேட்கணும். அவங்க பேசாம சொல்லட்டும், நான் பேசாம இருக்கிறேன்னு இருக்கக்கூடாது. இந்த நெகேமியா அவர்கள் சொன்ன காரியத்தை கவனித்து கேட்டான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்பதான் அவனுக்கு புரியுது, அங்க எருசலேமில் மீந்து இருக்கிற கொஞ்சம் ஜனம் மகா தீங்கையும் அவங்க பல அவமானங்களை சந்திக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு இருந்த அலங்கங்கள் எல்லாம் இடிபட்டு கிடக்கிறது. அங்கே அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் என்று நெகேமியா அறிந்து கொண்டான். இந்த மாலை நேரத்தில் அன்பானவர்களே, நீங்க பிறருடைய வாழ்க்கையில் பிரச்சனை அறியணும்னா நீங்க நான் சொன்னது போல அவங்களை விசாரிக்கணும், அவங்க பிரச்சனையை கேட்கணும். சில நேரம் பாருங்க, நம்ம பிரச்சனை நமக்கே தெரியாது. அப்ப நம்ம கொஞ்சம் நிதானிக்கணும். நம்ம சந்திக்கிற பிரச்சனை என்ன பண்ணணும்? நிதானிக்கணும். சார் எப்பவுமே ஒரு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம். இந்த வார்த்தையை உங்க வாழ்க்கையில் நீங்க பயன்படுத்தக்கூடாது. பக்கத்துல சொல்லுங்க, சும்மா சும்மா பார்த்துக்கலாம்னு சொல்லக்கூடாது.
அல்லேலூயா. எதுக்கு எடுத்தாலும் சிலர் பாருங்க, பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை கழிச்சு பார்த்துக்கலாம், வரும்போது வரட்டும், இருக்கும்போது இருக்கட்டும். சிலர் பிரச்சனையை சீரியஸா எடுக்க மாட்டாங்க பாருங்க. சிலர் பாருங்க, ஆலயத்துக்கு வாங்கினா வரோம் பாஸ்டர், வாழ்க்கை பூரா வரோம் பாஸ்டர் சொல்லுவாங்க. சிலர் அவங்க லைஃப்ல சந்திக்கிற அந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் உணரவே மாட்டாங்க. அவங்க இருக்கிற பிரச்சனைய பாருங்க உணர்ந்துக்கவே மாட்டாங்க. நான் தாழ்மையா சொல்றேன், நீங்களும் நானும் அப்படி இருக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனை இருந்தா அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கணும், அந்த பிரச்சனையின் தாக்கத்தை உணர்ந்துக்கணும். அது எதுவாயினாலும் இருக்கட்டும், அது ஒரு சரீர போராட்டமா இருக்கட்டும், அது வாழ்க்கையில சில பிரச்சனையா இருக்கட்டும், அது வேலை ஸ்தலத்துல பிரச்சனையா இருக்கட்டும், ஏதோ ஒரு போராட்டமா இருக்கட்டும், முதல்ல உங்க பிரச்சனையை புரிஞ்சுக்கங்க. எதனால இந்த பிரச்சனை எனக்கு நடக்குது, எதனால நான் பணத்துக்கு கஷ்டப்படுறேன், எதனால எனக்கு இந்த சரீர பிரச்சனை, இல்ல எதனால எனக்கு குடும்ப பிரச்சனை, எதனால எனக்கு வேலை ஸ்தலத்துல பிரச்சனை, எதனால எனக்கு ஒருவேளை தெருவுல பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்கிற பிரச்சனையின் சாராம்சத்தை முதல்ல புரிந்து கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நம்ம ஒரு குருடன் போல இருக்க கூடாது. பிசாசானவன் மனக்கண்களை குருடாக்குகிறவனா இருக்கிறான். சிலர் பாருங்க, நம்ம ஒரு பிளைண்டா இருந்துட கூடாது, இந்த பிரச்சனை என்னன்னே தெரியாம இருந்துட கூடாது. யோசித்து பாருங்க, சில நேரம் நம்ம பலமுறை தவறு பண்ணிட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், யோசித்து பாருங்க, பாஸ்டர் நான் அறியாம செஞ்சுட்டேன், எனக்கு இது தெரியல, இது தெரிஞ்சிருந்தா நான் இருக்க மாட்டேன். எத்தனை முறை சொல்லியிருக்கிறோம், நீங்களா சொல்லல, நான் சொல்லியிருக்கிறேன். அதனால நீங்களா அப்படி சொல்லாத ஆள் நினைக்கிறேன். நம்ம தெரியாம நடந்துட்டேன், போய் விழுந்துட்டேன், நான் தெரியாம தெரிஞ்சிருந்தா நடந்து இருக்க மாட்டேன், போய் மாட்டி இருக்க மாட்டேன் அப்படிலாம் நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம். ஞாபகம் இருக்குங்களா? அது மாதிரி பாருங்க, ஒரு பிரச்சனைய சரியா புரிஞ்சுக்கிட்டா நம்ம அதுல இருந்து வெளியே வர ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அப்ப பிரச்சனையிலிருந்து தப்பிக்க, பிரச்சனையிலிருந்து விடுதலையாக, பிரச்சனையிலிருந்து அநேகரை நீங்க காப்பாற்றணும்னா நெகேமியாவிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், முதலில் பிரச்சனைகளை அறிந்து கொள்ள வேண்டும். பிறர் வாழ்க்கை என்றால் அவங்களை விசாரித்து கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். உங்க வாழ்க்கைனா நீங்க ஆண்டவர்கிட்ட உங்களை நிதானிச்சு எதனால எனக்கு இந்த பிரச்சனை வருது என்று நீங்கள் முதலாவது பிரச்சனைகளை அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்க வாழ்க்கையில அந்த போராட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். கரங்களை சேர்த்து அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், பிரச்சனையிலிருந்து தப்பிப்பது எப்படி நெகேமியாவின் வாழ்விலிருந்து கற்றுக்கொள்கிறோம். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம் அன்பானவர்களே, நீங்கள் பிரச்சனையிலிருந்து ஜெயிக்க வேண்டும் என்றால், போராட்டத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால், இரண்டாவது காரியம் பிரச்சனைகளுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். Pray for your problems. நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களுக்காக ஜெபிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நெகேமியா செய்ததை கவனியுங்கள். 4ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா? உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கா? உங்ககிட்ட யாராவது சில பிரச்சனைகளை, போராட்டங்களை சொல்றாங்களா? ஆஹா, ரொம்ப சந்தோஷம். யாராவது ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொன்னா இதை தவிர எதிர்பார்த்து சந்தோஷப்படுறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. இல்ல உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரும்போது வேற யார்கிட்டயோ போய் அழுதுகிட்டு புலம்புகிட்டு இருக்கக்கூடாது. இந்த நெகேமியா செய்தது போல செய்யணும். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, இந்த வார்த்தைகளை கேட்ட போது நான், அதுல உங்க பேரை போட்டுக்கணும், உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. அன்பானவர்களே, பிரச்சனையிலிருந்து விடுதலையாக வழி என்ன? நம்ம பிரச்சனைகளை அறிந்து விட்டோம். இரண்டாவது, பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த தேவ மனிதன் பாருங்க, உட்கார்கிறாராம், அழுகிறாராம், சில நாளாய் துக்கிக்கிறாராம், உபவாசிக்கிறாராம், பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடுகிறாராம். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். பிரச்சனைகளுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. பிறருடைய பிரச்சனை உங்ககிட்ட சொல்லியிருந்தாலும் அவங்களுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க.
உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நீங்க நிதானிச்சிருந்தீங்கன்னா அதுக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. அது பொருளாதார கஷ்டமா இருக்கட்டும், குடும்பத்துல சந்திக்கிற கஷ்டமா இருக்கட்டும், வாழ்க்கையில சந்திக்கிற கஷ்டமாக இருக்கட்டும், அந்த பிரச்சனைகள் நீங்கும்படி தேவனை நோக்கி நல்ல ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு விடுதலையை தருவார். ஹல்லேலூயா. இந்த தேவ மனிதன் பாருங்க, உட்கார்ந்து அழுது சில நாளா துக்கித்து உபவாசித்து மன்றாடி ஜெபிக்கிறான். உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். நீங்க ஆண்டவர் சமூகத்துல அப்படி அழுது உட்கார்ந்து போராடுங்க. தேவனோடு போராடுங்க, ஜெபத்துல போராடுங்க. மனுஷனோடு போராடிக்கிட்டு இருக்காதீங்க. பிரச்சனைகள் யாரோ மூலமா வந்துருச்சு, அவங்க மூலமா தான் எனக்கு பிரச்சனை, இவங்க மூலமா தான் எனக்கு பிரச்சனை என்று பிறரை குறை சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. மாறாக ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த பிரச்சனை மாறட்டும் என்று கண்ணீரோடு ஜெபிக்க பழகுவோமாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சில நேரம் பாருங்க, ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா ஈஸியா நம்ம இன்னொரு ஆள் மேல தூக்கி போட்டுருவோம். இந்த பிரச்சனைக்கு யார் தான் காரணம்? சோத்திரம், நான் காரணம் இல்லை. இந்த பிரச்சனைக்கு யார் தான் காரணம்? நான் காரணம் இல்லை. ஃபேமிலி ப்ராப்ளம் தான் கணவனா இருந்தா யார் மேல தூக்கி போட்டுருவோம்? மனைவி மேல. மனைவி மார்கள் யார் மேல தூக்கி போட்டுருவாங்க? கணவர் மேல. வேற பிள்ளைகள் தான் பிரச்சனை, 2 பேரும் சேர்ந்து பிள்ளைகள் மேல பழிய தூக்கி போட்டுருவாங்க. இது மாதிரி நம்ம குறைய நம்ம ஏத்துக்கவே இல்லாம யாரையாவது ஒரு மேல தூக்கி போட்டுருவோம். வேலை ஸ்தலமா இருந்தா மேனேஜர் மேல, இல்ல யாரோ ஒரு கூட ஒர்க் பண்றவங்க மேல, இப்படி சபைனா இன்னொரு விசுவாசி மேல, இல்ல சபையார் எல்லாரும் ஒரு பாஸ்டர் மேல, அப்படி என்ன பண்ணிடுறது? யாரையாவது ஒரு மேல தூக்கி பிரச்சனையை போட்டுட்டு இவங்கதான் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இல்லை அன்பானவர்களே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. பிரச்சனை வரும்போது நாம் ஆண்டவர் சமூகத்துல கண்ணீரோடு ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தேவனுக்கு ஜெபிக்கும் போது வீட்டில் அந்த ஜெபங்களை படிச்சு பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு ஜெபம். அவர் ஜெபிக்கிற ஜெபத்துல என்ன பண்றாருன்னா, பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறார். ஆண்டவர் இந்த பிரச்சனைக்கு காரணம் நாங்க தான் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். இந்த பிரச்சனை எங்களால தான் வந்தது. அந்த 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பார்த்தீங்கன்னா, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று சொல்லி ஜெபிக்கிறான். அன்பானவர்களே, நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான்ப்பா, இந்த பிரச்சனை என்னாலதான் வந்துருச்சு, நான் அறியாம செஞ்சுட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன், ஏதோ ஒரு காரியத்துல நான் விழுந்துட்டேன், இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று நீங்கள் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்கள் பிரச்சனைகள் நடுவே உங்கள் வாழ்வை மாற்றவும் ஆசீர்வதிக்கவும் அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது ஒரு காரியம், பிரச்சனையிலிருந்து ஜெயிப்பது எப்படி? நமது பிரச்சனைகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நெகேமியாவை போல ஜெபிக்க வேண்டும். நெகேமியா எப்படி ஜெபித்தார்? சரி சொல்லுங்க பார்க்கலாம். உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இப்படி நீங்க உட்கார்ந்து அழுது மன்றாடி உபவாசி ஜெபம் பண்ணி பாருங்க, உங்க பிரச்சனைகளை கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. மூணாவது காரியம், கடைசி ஒரு காரியம், நமது பிரச்சனைகளிலிருந்து ஜெயிப்பது எப்படி? முதல் காரியம், நமது பிரச்சனையை அறிய வேண்டும். இரண்டாவது காரியம், நமது பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது காரியம், நெகேமியா 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்க்கலாம். ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூத தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்றேன். அல்லேலூயா. மூன்றாவது காரியம் பாருங்கள் அன்பானவர்களே, இந்த நெகேமியா பிரச்சனையை அறிய மட்டும் செய்யவில்லை, இந்த நெகேமியா பிரச்சனைக்காக ஜெபிக்க மட்டும் செய்யவில்லை. பல நேரங்களிலே நாம் பிரச்சனைகளை சரியா அறிஞ்சுக்குவோம், நல்லா விசாரிப்போம், கேட்போம், அறிஞ்சுக்குவோம். சில நேரம் பிரச்சனைகளுக்காக நம்ம நல்ல ஜெபமும் பண்ணுவோம், நல்லா ஜெபம் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவோம். ஆனா அடுத்த ஒரு படி இருக்கிறது. பிரச்சனையை அறிஞ்சா மட்டும் பத்தாது, பிரச்சனைகளுக்காக ஜெபிச்சா மட்டும் பத்தாது. மூன்றாவது ஒரு காரியம்,
நாம் சந்திக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகளில் இருந்து ஜெயம் பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த நெகேமியாவை போல பிரச்சனையில் இருந்து வெளிவர திட்டம் வகுத்து செயல்பட்டான். பிரச்சனையிலிருந்து வெளிவர திட்டம் வகுத்து செயல்பட வேண்டும். அல்லேலூயா. Plan to overcome your problems. நமது பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளிவரும்படி, ஜெயிக்கும்படி சில திட்டங்களையும் சில செயல்முறைகளையும் நாம் வகுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. நெகேமியா சில திட்டத்தையும் செயல்முறையையும் வகுத்தான். இவன் இப்படி உபவாசத்தை ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவன் பாருங்க துக்கமுகமா இருந்தான். ஒரு முறை ராஜா கிட்ட போய் இவன் பான பாத்திரம் கொடுக்கும் போது ராஜா கேட்கிறான், என்னப்பா நீ துக்கமா இருக்கிற? உனக்கு சரீர வியாதியே இல்லையே, உன் மனசு துக்கமா இருக்கு, என்ன உன் காரணம், உன் பிரச்சனை என்ன, ஏன் நீ துக்கமா இருக்கிற அப்படின்னு கேட்கும் போது அவன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அவனுக்குள்ள ஒரு பிளான் இருந்துச்சு, அவனுக்குள்ள ஒரு திட்டம் இருந்துச்சு. என்ன திட்டம்னா, நான் யூதேய தேசத்துக்கு போய் அங்க இருக்கிற அந்த பிரச்சனையை தீர்க்கும்படி இடிந்து போன சிதைந்து போன அலங்கத்தை எடுத்து நான் கட்டணும் அப்படி என்று அவனுக்குள்ள திட்டம் இருந்ததை ராஜாவை பார்த்து சொல்லுகிறான். நான் வாசித்த வசனத்தில் அழகாய் சொல்லுகிறது, நெகேமியா ராஜாவை பார்த்து சொல்லுகிறான், ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்தால் நான் எங்கள் பிதாக்கள் கல்லறைகள் இருக்கிற பட்டணத்துக்கு சென்று அந்த பட்டணத்தை கட்டும்படி என்னை அனுப்ப உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். கரமேத்தியோராமே சொல்லுங்க. ஹalleluya. பாருங்க, இந்த நெகேமியா பிரச்சனை அறிய மட்டும் செய்யவில்லை, இந்த நெகேமியா பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க மட்டும் செய்யவில்லை, இந்த நெகேமியா பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடித்து ஒரு திட்டம் வைத்து அதை செயல்படுத்துகிறான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு பலர் நம்ம தேவ பிள்ளைகள், பல தேவ பிள்ளைகள் தவறுகிற இடம் இதுதான் நான் நினைக்கிறேன். சில நேரம் உங்க குடும்ப பிரச்சனை என்ன உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு நேரம் உங்களுக்கு இருக்கிற போராட்டம் என்னன்னு தெரிஞ்சிடும். சில நேரம் அதுக்காக நீங்க நல்ல ஜெபமும் பண்ணுவீங்க, நல்ல உபவாசத்தை ஜெபம் பண்ணுவீங்க. நெகேமியா போல உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசத்து கூட ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா அதோட நீங்க மூட்டை கட்டி தூங்கிடுவீங்க. சோத்திரம். ஆனா என்ன இருக்காது, இந்த பிரச்சனைக்கு வெளியே வர்றதுக்கு ஒரு பிளான் இருக்காது, ஒரு ப்ராசஸ் இருக்காது. டெய்லி இது நடக்கும். டெய்லி காலையில எழுந்திருச்சு பிரச்சனை ஏசப்பா, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு ஏசப்பா, நல்லா ஜெபம் பண்ணுவீங்க. டெய்லி இந்த பிரச்சனை விசாரிக்கும் போது இன்னைக்கு அது இல்லை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை விசாரிப்பீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. அதோட இருந்து புத்து படித்துருவீங்க. என்ன இருக்காது, இந்த பிரச்சனை ஒரு நாள் ஒரு காலமும் தீராம இருக்கும். என்ன காரணம், இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு நாம் திட்டம் வகுத்து செயல்படவில்லை. இந்த நெகேமியா பாருங்கள், பிரச்சனையை கேட்டவன் மட்டுமல்ல, பிரச்சனைக்காக ஜெபித்தவன் மட்டுமல்ல, பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்படி திட்டம் வகுத்து செயல்படுகிறான். ராஜா கிட்ட சொல்றான், ராஜாவே உங்களுக்கு சித்தமா இருந்தா என்ன அனுப்புங்க, நான் போய் என் ஜனம் இருக்கிற எங்கள் பிதாக்கள் கல்லறை இருக்கிற எங்கள் பட்டணத்தின் அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று கேட்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில திடீர்னு ஒன்றும் செய்ய மாட்டார். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன பண்ண மாட்டார், திடீர்னுலாம் உங்க இஷ்டத்தை மீறி, உங்க விருப்பத்தை மீறி, உங்களுடைய உடன்பாடை மீறிலாம் கர்த்தர் ஒன்றையும் செய்ய மாட்டார். பார்த்து நல்லா கவனிங்க. உங்க இஷ்டத்தை மீறி, உங்க விருப்பத்தை மீறி, உங்களுடைய முயற்சியை மீறிலாம் கர்த்தர் ஒன்றும் செய்ய மாட்டார். நீங்க முயற்சி செஞ்சா கர்த்தர் அங்க ஒரு அற்புதம் செய்வார். நீங்க ஒரு செயலை செஞ்சீங்கன்னா கர்த்தர் அங்க அற்புதம் செய்வார். வசனம் சொல்றது நல்லா கவனிங்க. உன் காரியத்தை கர்த்தரிடத்தில் ஒப்புவி, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வசனங்களை சிந்திச்சு பாருங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வார்த்தையை கவனிச்சு பாருங்க. நாம் ஒரு காரியத்தை செயல்படுத்த முயற்சி செய்யும் போது கர்த்தர் அங்க ஒரு வெற்றியை கொடுக்கிறார். நாம் ஒரு காரியத்தை திட்டம் வைத்து அதற்காக பிரயாசப்படும் போது கர்த்தர் பலன் தருகிறார். கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுக்கிறார். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைகிறார். அப்படின்னு என்ன அர்த்தம், நாம் செயல்படாமல் தேவன் செயல்பட மாட்டார். நாம் இந்த பிரச்சனை போராட்டத்திலிருந்து வெளியே வர ஒரு திட்டம் வகுக்காமல் அதற்கான முயற்சி செய்யாமல் தேவன் ஒன்றையும் செய்ய மாட்டார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில சில பிரச்சனை மாறணும்னா
நீங்க கொஞ்சம் செயல்படணும். அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் களத்துல இறங்கணும். நீங்க கொஞ்சம் எங்க இறங்கணும்? களத்துல இறங்கணும். சும்மா உட்கார்ந்துக்கிட்டு ஆண்டவரே பார்த்துக்கணும்னா நடக்காது. என்ன பண்ணணும்? கொஞ்சம் களத்துல இறங்கணும். ஒரு பிளான் பண்ணணும். சில பொருளாதார பிரச்சனையா பிளான் பண்ணணும். இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கணும். ஜெபம் பண்ணி ஆண்டவரே கொஞ்சம் ஐடியா கொடுங்க. இந்த பொருளாதார பிரச்சனை மாறதுக்கு எனக்கு கொஞ்சம் பிளான் பண்ண ஐடியா கொடுங்க. ஒரு பிளான் பண்ணணும். பிளான் பண்ணி ஒரு 3 வருஷம் 5 வருஷம் ஒரு பிளான் பண்ணி ஒரு 10 வருஷம் ஒரு டார்கெட் பிளான் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணணும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை ஃபேமிலிக்குள்ள ரொம்ப பிரச்சனை போராட்டம் வருதா? பிரச்சனையை கண்டுபிடிச்சாச்சு, பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணியாச்சு. இதுல இருந்து வெளியே வரதுக்கு ஒரு பிளான் பண்ணணும். இந்த பிரச்சனை அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு, இதை தீர்க்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு பிளான் பண்ணணும். ஒரு பிளான் பண்ணி ஒரு ப்ராசஸ் பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சும்மா நம்ம பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு இழுத்து போத்தி தூங்குனா பிரச்சனை தீராது, போராட்டம் மாறாது. இந்த நெகேமியா அவன் கேட்டுட்டு நான் ஜெபம் பண்ணிக்கிறேன் மட்டும் நினைச்சிருந்தானா அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டிருக்காது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? சில நேரம் எதுக்கு எடுத்தாலும் ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொல்றதுல மட்டும் நிக்காதீங்க. ஒருவேளை அது கொஞ்சம் கஷ்டமான டாபிக்கா இருக்கலாம், ஆனா இதுதான் சத்தியம். சும்மா நீங்க மேலோட்டமா கட் பண்றது பெருசு இல்ல. வேரோடு சில காரியம் மாறணும்னா சும்மா நான் ஜெபம் பண்ணிட்டேன்னு சொல்றது மட்டும் நிக்காம அந்த பிரச்சனையிலிருந்து நிரந்தரமா தீர்வு கண்டுபிடிக்க நீங்கள் திட்டங்களை வகுத்து செயல்பட வேண்டும். திட்டங்களை வகுத்து செயல்பட வேண்டும். நெகேமியாவுக்கு ஒரு திட்டம் இருந்தது. நான் யூத தேசத்துக்கு போய் நான் இடிந்து போன அலங்கத்தை கட்டி நான் அந்த ஜனத்தின் நிந்தையை மாற்றும்படி நான் அங்கே செல்ல போகிறேன் என்று திட்டம் வைத்தார். அந்த திட்டத்தை செயல்படுத்த நிறைய போராட்டத்தை நெகேமியா சந்திக்க வேண்டியிருந்தது. அங்கு போகும்போது தொபியா சன்பலாத் என்பவர்கள் எதிர்த்து வந்தார்கள். பல பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தது. ஆனால் பாருங்கள் அன்பானவர்களே, தேவன் நெகேமியாவை கொண்டு அவர் மனதில் வைத்த அந்த திட்டங்களையும் தீர்மானங்களையும் நிறைவேற்றி 52 நாட்களில் இடிந்து போன அலங்கத்தை நெகேமியாவும் அவனோடு இருந்த சொற்ப ஜனங்களும் கட்டி முடித்தார்கள். அல்லேலூயா. நான் தாழ்மையா சொல்றேன், உங்களுக்குள்ள ஒரு திட்டம் இருக்கும் என்றால், செயல்படுத்துகிற உற்சாகம் இருக்கும் என்றால் கர்த்தர் உங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய முயற்சியை கனம் பண்ணுவார். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவன் நீங்கள் விதைக்கிற விதையின் பிரதிபலனை உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சிலர் பாருங்க, நான் வேலைக்கு போக மாட்டேன், வருமானம் மட்டும் கொட்டணும்னு நினைப்பாங்க. சிலர் பாருங்க, நான் படிக்கவே மாட்டேன், கனவெல்லாம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட். கனவெல்லாம் என்னது? ஸ்டேட் ஃபர்ஸ்ட். நேம் போர்டு பேப்பர்ல போட்டா வரும்னு நினைப்பாங்க. ஆனா புக்கை தந்து ஒரு முறை கூட வாசிக்கிறது இல்லை. ஆசை மட்டும் என்ன இருக்கும்? எங்க இருந்து ஆண்டவர் கொட்டுவார். எக்ஸாம் காலத்துல இருந்து ஆண்டவர் விட்டு பெறவங்களுக்கு கொடுப்பார் சோத்திரம். சிலருக்கு ஆசையெல்லாம் பாருங்க. அன்பானவர்களே, பிளான் பண்ணுங்க. எதிர்காலத்தை குறித்து திட்டம் பண்ணுங்க. வாழ்க்கை குறித்து சில திட்டங்களை ஏறெடுத்து செயல்படுத்துங்க. நீங்க திட்டம் வைத்து செயல்படும் போது கர்த்தர் உங்கள் காரியங்களை நேர்த்தியாய் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் நினையாத விதங்களில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாருங்க, எத்தனை எதிர்ப்புகள் போராட்டங்கள் வந்தாலும் நெகேமியா அலங்கத்தை கட்டி முடித்தான். திட்டம் இல்லாதவர்கள் செயல்பட முடியாது. நான் தாழ்மையா உங்க எல்லாரையும் பார்த்து கேட்கிறேன், வாழ்க்கையை குறித்து ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? உங்க லைஃபுக்கு ஏதாவது கோல் வச்சிருக்கிறீங்களா? இல்லைன்னா கொஞ்சம் யோசித்து ஜெபம் பண்ணுங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு குறித்து சிந்திச்சு பார்த்துருக்கிறீங்களா? அடுத்த 10 வருஷத்துக்கு குறித்து சிந்திச்சு பார்த்துருக்கிறீங்களா? எங்க பாஸ்டர், நாளைக்கே நமக்கு திண்டாடுது, 10 வருஷம் சொல்றீங்களே. அடுத்த 20 வருஷத்துக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கிறீங்களா? அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு குறித்து ஏதாவது யோசிச்சிருக்கிறீங்களா? போன வாரம் தான் ஆண்டு சீக்கிரம் வரப்போறான்னு சொல்றீங்க, இப்ப இந்த 50 வருஷத்துக்கு குறித்து பிளான் பண்றீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு இயேசு வந்தாலும் நான் போக ரெடி. ஒரு தெய்வ மனிதன் அழகா சொன்னார், அதே பிரின்சிபல் தான் நான் இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் வந்தா இன்னைக்கு போக ரெடி. ஒருவேளை ஆண்டவர் 100 வருஷம் தள்ளி வர்றார், 100 வருஷம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கிறார் வாழ்றதுக்குனாலும், ஐ ஹேவ் பிளான் ஃபார் நெக்ஸ்ட் 100 இயர்ஸ். அடுத்த 100 வருஷத்துக்கு எனக்கு சில திட்டம் இருக்கு. நான் எப்படி வாழணும், நான் எப்படி ஊழியம் செய்யணும், நான் எப்படி சில காரியத்தை நிறைவேற்றணும் என்ற ஒரு கனவாவது லட்சியமாவது இருக்கிறது. அதான் உங்களுக்கு நான் கடத்துறேன். உங்க வாழ்க்கையை குறித்து சில திட்டம் வைங்க. குடும்பத்தை குறித்து 5 வருஷம் திட்டம், 10 வருஷம் திட்டம், தொலைதூர திட்டம், குறுகிய கால திட்டம், அதான் யோசித்து பாருங்க. உங்க பிள்ளைகளை குறித்து சில திட்டங்கள் வைங்க. உங்க குடும்பங்களை குறித்து சில திட்டங்களை வச்சு ஜெபம் பண்ணுங்க, செயல்முறைப்படுத்துங்க. சும்மா பிரச்சனைகளையே பார்த்து பிரச்சனைகளையே மூழ்கி விடாதீங்க.
அதிலிருந்து வெளியே வர சில திட்டங்களும் செயல்முறைகளும் நமக்கு தேவை. அப்படி செய்து பாருங்கள், கர்த்தர் அந்த காரியத்தில் ஒரு வெற்றியை தருவார். நீங்க குறை பேசிக்கிட்டே இருந்தா வாழ்நாளெல்லாம் குறை பேசலாம், முறுமுறுத்துக்கிட்டே இருந்தா வாழ்நாளெல்லாம் முறுமுறுக்கலாம், இல்ல அழுது புலம்பிக்கிட்டே இருந்தா வாழ்நாளெல்லாம் அழுது புலம்பிக்கிட்டே இருக்கலாம். காரியம் மாறுதலாம் முடியணும்னா நீங்கள் சில திட்டங்களை வைத்து செயல்பட வேண்டும். அப்படி நீங்க செய்யும் போது கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெயா உங்க கையில தான் இருக்கு, நீங்க தான் ஏதாவது பார்த்து செய்யணும். உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா உங்க கையில தான் இருக்கு. நீங்க பிளான் பண்ணி செயல்பட்டா கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். அல்லேலூயா. நெகேமியா பிரச்சனைகளை அறிந்தார். நெகேமியா பிரச்சனைகளுக்காக ஜெபித்தார். நெகேமியா பிரச்சனையிலிருந்து வெளியே வர திட்டம் வகுத்து செயல்பட்டார். 52 நாளில் எருசலேமின் அலங்கத்தை இந்த நெகேமியா தேவ மனிதன் தலைமையில் கட்டி முடிக்க தேவன் கிருபை செய்தார். இந்த மாலை நேரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து தாழ்மையா சொல்கிறேன், உங்கள் வாழ்வில் எவ்வித போராட்டங்கள் எவ்வித பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். முதலில் பிரச்சனைகளை அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது பிரச்சனைகளுக்காக நன்றாக ஜெபம் பண்ணுங்கள். மூன்றாவது இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர ஜெயிப்பதற்கு சில திட்டங்களை வகுத்து செயல்முறைப்படுத்துங்கள். கர்த்தரே காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக.